நடுநிலை தவறாத பண்பும், தவறுக்காக வருந்த வெட்கப்படும் இயல்பும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு வராதே. ஸோ இது நல்ல குடும்பம் நான் எத வச்சு சொல்றோம் அப்படின்னா, நடுநிலையா இருக்கணும். யார் தவறு செஞ்சாலும் அத கண்டிக்கணும். அத சரி செய்யறது தான் அந்த குடும்பத்துடைய தலைவருடைய மிக முக்கியமான பொறுப்பு. அதிலயும் தவறு செஞ்சுட்டியா? அதுக்காக வெட்கப்படணும். சாரி மன்னிச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காம நான் பார்த்துக்கணும். அப்படின்னு கொண்டு குடும்பத்த வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தலைவனுக்கு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த தான் நாம குழந்தைகளுக்கும், குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கும் நம்ம புரிய வைக்க கத்துத்தர வேண்டிய முக்கியமான விஷயமா வள்ளுவர் முதல் குறள்லயே இத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. சரிங்களா? இத கடைபிடிச்சா நாம நல்ல குடும்பமா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம். அடுத்தது, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் ஒழுக்கம், உண்மை, நாணம் என்னும் இம்மூன்றில் இருந்து நெறி தவற மாட்டார்கள். எந்த காலகட்டத்திலயும் ஒழுக்கத்தையும், உண்மை பேசுறதையும், நாணம் அதாவது இப்ப பார்த்தோம் இல்லையா, போன குறளிலேயே வெட்கப்படுதல், தவறுக்காக வெட்கப்படுதல். இந்த 3த்தையும் கடைபிடிக்கணும்.